அப்பெல்லாம் வந்து பெண்களை மதிக்கணும், கடவுளாக மதிக்கணும் சொல்லி பேரை மட்டும் பெண்கள் பெயரை வந்து கடவுள் பேர் எல்லாம் வைக்கிறோம், பாரத மாதாங்கிறோம், நதிய பேருக்கு வைக்கிறோம். ஆனா அப்படி பண்றோமா? அது இன்சிஸ்ட் பண்றது. ஆக இது சமூக ரீதியான மாற்றம்ன்றீங்க. நான் என்ன சொல்றேன், இது நடந்த இடம் பாருங்க சார். இப்போ ஒரு யூனிவர்சிட்டின்ற அதான் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதாங்க அதான் கேக்குறாங்க. அதான் ஒரு நிமிஷம் சொல்றேன். இதுல வீட்டில் பெற்றோர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது, அதே மாதிரி சமுதாயத்துக்கும் பொறுப்பு இருக்குது, ஆசிரியர் பெருமக்களுக்கும் பொறுப்பு இருக்கு, சொசைட்டிக்கும் பொறுப்பு இருக்குது, அதே மாதிரி பாலிட்டிஷியன்ஸுக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது. இப்போ நண்பர்கள்லாம் எல்லாம் பேசும்போது பாருங்க ஒரு ஃபோட்டோ இருக்கு அப்படி சொன்னாங்களே, எல்லா கட்சியிலையும் தான் ஃபோட்டோ எடுக்கலாங்க. அதாவது அந்த தலைவர்கள், நான் குற்றம் சொல்ல வரல, அதை எல்லா கட்சியிலுமே ஒரு ரவுடியாக்குறவங்க அல்லது ஒரு மோசமான ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு வேணும், இதை ஒரு ஷீல்டாக வச்சுக்கிட்டா நம்ம போலீஸ் மிரட்ட மாட்டாங்க, ஹராஸ் பண்ண மாட்டாங்க நினைச்சிட்டு எல்லாம் பண்றாங்க. ஒரு போட்டோ எடுத்துட்டா மட்டும் அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் என்றோ உடனே இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை, இப்போ இன்னைக்கு நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, எல்லாருமே கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு ஆகா இந்த கட்சியில் உள்ள இந்த போட்டோவில் உள்ள இவர் குற்றம் செஞ்சிருக்காரு, இவர் மோசமானவர், இவரை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஒரு 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 புகாரை வைக்கும்போது, அலிகேஷன் வைக்கும்போது, எங்க கட்சியில் எந்த ரவுடியுமே இல்லைங்க, எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களே இல்லைங்க அப்படின்னு மனதார சொல்ல முடியுமா? எனக்கு எல்லா அரசியல் கட்சியுமே கட்சி நடத்துவதற்கு, ஓட்டு வாங்குவதற்கு எத்தனை ரவுடியை வச்சுக்காங்கன்னு பேப்பர்ல வைக்க பாக்குறோம். நம்ம என்னெல்லாம் நீங்களே பாக்குறீங்க, நீங்களும் விவாதம் நடத்துறீங்க இல்லையா? தயவு செய்து பண்ண சொல்லுங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு அரசியல் ஒரு அமைச்சர் இருக்கிறார் அல்லது ஒரு அரசியல்வாதிக்காரன், அது ஏடிஎம்கே இருக்கலாம் அல்லது பிஜேபி இருக்கலாம், கம்யூனிஸ்டா இருக்கலாம், எந்த கட்சியா இருக்கலாம், அல்லது டிஎம்கே கூட இருக்கலாம். கட்சியில அந்த தொகுதியில் உள்ளவங்க எல்லாருமே ஒரு ஓட்டு போட வரும்போது 10 பேரை கூட கூட்டிட்டு செஞ்சுட்டு அவன் கிரிமினல் பண்ணிட்டே இருக்கலாம். எல்லா விவரங்களும் அந்த கட்சியில் உள்ள தலைமைக்கோ அல்லது முக்கியமானவர்களுக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் வந்து கூட்டம் நடக்கும், 1000 பேர் வருவாங்க, மாலை விடுவாங்க, டக்கு டக்குன்னு போட்டோ எடுத்து போட்டோவை அவன் மிஸ்யூஸ் பண்ணுவான், அபியூஸ் பண்ணுவான், தப்பே கிடையாது. ஆனால் அதுக்காக நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையா? நடவடிக்கை எடுத்தாங்க கரெக்டாக 24ஆம் தேதி அன்னைக்கு. அம்மா நான் நீங்க பேசும்போது நான் பேசுறேன், அம்மா நீங்க பேசும்போது நான் பேசல, தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், என்னை பேச விடணும், தயவு செய்து பொறுமையா இருக்கணும், என்னை பேச விடணும். கோகுலேந்திரா அவர்கள் எங்க கட்சியில ரவுடியே இல்லை, எந்த கிரிமினல் பின்னணி உள்ள இல்லை என்று சொல்ல முடியுமா? நான் இப்ப சொல்றேன், குற்றத்தின் தன்மையை பொறுத்து தானே சார். ஏங்க இப்ப நான் சொல்றேங்க, ஏறத்தாழ இந்த நம்ம இப்ப இருக்கிற எம்பில கிரிமினலைசேஷன், எம்எல்ஏ எம்பிக்கு ரவுடிக்கும் கிரிமினல் உள்ள சீட் கொடுத்திருக்காங்க. ஏறத்தாழ 444% எம்பி லோக்சபா, அதே மாதிரி 447 33% எம்எல்ஏஸ் நம்ம தமிழ்நாட்டில் குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்படி குற்ற பின்னணி உள்ளவர்களுக்கு எம்எல்ஏ கொடுத்துருவாங்களா, எம்பி கொடுத்துருவாங்களா? அதே மாதிரி மத்த நிறைய குற்ற பின்னணி சேர்த்துக்காங்க இல்லைன்னு சொல்லுங்க. நான் இப்ப டக்கு டக்குன்னு ஒரு 10 பேர் சொல்றேன், ஏடிஎம்கே 25 பேர் சொல்றேன், பிஜேபி சொல்றேன், கம்யூனிஸ்ட் சொல்றேன், டிஎம்கே சொல்றேன். தயவு செய்து இப்பமாவது இதை வைத்து அரசியல் செய்யாமல் இதுல கரெக்டா வழக்கு பேசுங்க. 24ஆம் தேதி நம்ம மாலை 7:15 நடந்திருக்கு. 24ஆம் தேதி 25ஆம் தேதி அந்த அம்மா போன் பண்றாங்க, 100 கால் தான் கொடுக்குறாங்க. உடனடியாக 4 மணிக்கு இன்ஸ்பெக்டர் போய் வாக்குமூலம் பெற்று வழக்கு பதிவு செய்றாங்க. பெரிய சட்டப்பிரிவுகள் எல்லாம் வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. இதுல எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குங்க. சமுதாய அக்கறையோடு தயவு செய்து பேசட்டும். காழ்ப்புணர்ச்சியுடன் அரசியல் செய்வதற்காக, அரசியல் ஆதாயத்துக்காக தயவு செய்து முதல்ல நீங்க ரவுடியா வளர்க்காம நீங்க பண்ணாலே போதும். ஒன்றுக்கும் மேற்பட்ட குற்றவாளி இருக்கு சொல்றீங்களே, அவ யாருமே போலீஸ் வந்து இது பண்ணல. இதே திரு அருண் அவர்கள் கமிஷனர் வந்து இந்த ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல 6 பேர் அக்யூஸ், 8 பேர் அக்யூஸ் சொன்னாங்க. 10, 15, 20, 26 பேருக்கு அரெஸ்ட் பண்ணலையா? யாரையும் விடலையே. இதுவரை விசாரணையில் ஒருத்தர் தான் கன்ஃபார்ம் ஆகுது, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக எல்லா செக்ஷனும் போட்டாச்சு. மேற்கொண்டு விசாரணை தெரியும்னா கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாங்க. யாரையும் மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. லீக் ஆனத பத்தி சார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றதுக்கு இந்த பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்க. இந்த நிகழ்வை எதிர்க்கட்சிகள் போராடுறாங்க. அது அரசியலாக பார்க்கப்பட்டாலும் கூட சாமானியர்களுக்கு இது எப்படி தெரியும்? முதல்ல பல பேர் அறியாத ஒரு விஷயம், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் யாரு, துணை வேந்தர் யாரு, அதை நியமிச்சது யாரு? அரசு அல்ல. முதல்ல நியமிக்காமல் 2 வருஷம் கடந்தது யார்? ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சுக்கிறேன். திரு சித்தனன் அழகா சொன்னார் ஒரு விஷயத்தை. இந்த போட்டோ வந்து எந்த தலைவர்களோட யார் வந்தாலும் எடுத்துட்டு போயிடலாம், உண்மை. அப்ப சாதாரண நபர்கள் என்பது வேறு. ஆனா எம்பியா இருந்து எம்எல்ஏ இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள்
அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறது யார்? இப்போ காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கற்பழிச்சான்னு ஒரு சாதாரண சொல்லப்பட்டதுன்றார். இந்த பாருங்க, நான் ஒரு ஆதாரம் சொல்கிறேன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலை சேர்ந்த பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கடலூர் மாவட்ட பாஜக ஓபிசி அணி விஜயகுமார். எதுக்கு சொல்ல வர்றேன்னு சொன்னா, ஒரு பெரிய தலைவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் பாலியலில் ஈடுபடுறாங்க. நம்பர் 1. ஒரு நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் துன்புறுத்தல் பண்ண ஒருத்தர் கர்நாடகத்தில் எம்பியா நிற்கிறாரு. சீட்டு கொடுக்கறது கூட்டணி பாஜக. அந்த பாஜகவுக்கு பிரதமர் மோடி அந்த நபருக்காக வந்து தேர்தலில் வாக்குறுதி கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன், ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். இன்னைக்கு நடந்த ஒரு விஷயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதுக்கு முன்ன பொள்ளாச்சி நடவடிக்கை பல மாதங்கள் நடந்ததுக்கு பிறகுதான் நடவடிக்கை வந்து பெருசான பின்னால தான் எடுத்தாங்க. ஆனா ஒரே நாள்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 8 நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்றதை கேட்டோம். நான் என்ன கேட்டேன், பொள்ளாச்சி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்ல, அப்ப இந்த நிகழ்வு இம்பாக்ட் அரசியல் தான் ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லி முடிச்சேன். நான் யாரையும் குறுக்கீடு பண்ணல. தயவு செய்து 4 பேரும் குறுக்கிட வேணாம். நான் ஒரு 4 விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப இன்றைய நிலையை பொறுத்தவரை எவ்வளோ போட்டோ எடுத்திருக்காங்க. ஆருத்ரா கோல்டு வழக்கு, பெரிய தலைவர்கள்லாம் அதில் சம்மந்தப்பட்டவங்களோட இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன், அப்போ நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்குற ஆளுங்க, எம்பி, எம்எல்ஏ ஒன்றும் இல்லைங்க. பில்கிஸ் பானு வழக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த குற்றவாளிகளை ஆராய்ச்சி எடுத்து கூப்பிடுறது யாரு? சரி, உங்களுக்கு காஷ்மீரில் ஒரு இளம் பெண் ஆலயத்துக்குள்ள வச்சு பல நாள் கற்பழிக்கப்பட்ட அந்த பெண், அந்த குழந்தைக்கு, அது குழந்தை சிறுமி, என்ன நடந்துச்சு? பாஜக மந்திரி, எம்எல்ஏக்கெல்லாம் போய் ஆதரவு கொடுத்து நிற்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். நீ யாரோ சொல்லப்பட்டது, யாரோ கூடப்பட்டது என்று சொல்லக்கூடிய நிலையில இல்லாம போட்டோ எடுத்ததெல்லாம் ஒரு பக்கம். இன்னைக்கு பிரச்சனை என்ன? இதே இன்னைக்கு போராட்டம் நடந்தது. ஒரு போட்டோ நீங்க பாத்தீங்களா வீடியோல? அதிமுக சகோதரிகளுக்கு பின்னால ஒரு அதிமுக நிர்வாகி பாலியல் சீண்டல் பண்ணிட்டு வர்றாரு. எப்ப? இன்னைக்கு வழக்கு இந்த போட்டோ வந்திருக்கு பாருங்க. ஏதோ வரத வச்சு நம்ம பேச கூடாது சார். அதற்கு எப்படி வேணா சித்தரிக்க முடியும். அப்படியே பிரச்சனை தான் அவங்களே சொல்லிருப்பாங்க. பாஜகவுல ஒரு எம்பி, அந்த எக்ஸ் எம்பியை கூட்டத்தில், பொது கூட்டத்தில் பாஜக தலைவர் ஒருவர் பாலியல் சீண்டல் பண்ணது பார்க்கலையா? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது யாரு? எத்தனை எம்பி, எம்எல்ஏக்கள்? நான் சாதாரண யாரோ ஒருத்தரை சொல்லல. இவர் மேல 2014 இருந்து வழக்கு இருக்கு. அதிமுக ஆட்சியும் பிஜேபி ஆட்சியும் தான் இருந்துச்சு. அப்ப இவரை ஒழுங்கா சரி பண்ணியிருந்தா இந்த இத்தனை வழக்குகள் அவர் உள்ள போட்டிருந்தா இது நடந்திருக்குமா? அதனால ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு அது துணைமுதல்வர் போட்டோ, எம்எல்ஏ போட்டோ, மந்திரி போட்டோன்னு காமிக்கிறத விட அவர் யார்? அவர் சாதாரண ஆளு. ஆனா குற்றம் செய்யக்கூடிய எம்எல்ஏ, எம்பி பாஜகவிலும் அதிமுகவிலும் இருக்கிறார்கள் சொல்லும் போது இதை யார் பேசுவது?